ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப். கரெக்டான ரிப்போர்ட், கம்மியான ரேட்டு. என்னங்க, எல்லாருமே ரெடி ஆகி வந்துட்டு இருக்காங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி அனிதா கிட்ட நம்ம பரம்பரை நகையெல்லாம் கொடுக்கணுங்க. சரி ருத்ரா. சக்தி மா, சொல்லுங்கம்மா. மேல என் ரூம்ல ஒரு ஷெல்ஃப் இருக்குல்ல, அங்க ஒரு தட்டுல பரம்பரை நகைங்களை எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். அத கொஞ்சம் கொண்டு வந்து கொடுமா. சரிங்கம்மா. ருத்ரா, கூப்பிட்டியாமே, என்ன விஷயம்? வாங்க அண்ணி. அண்ணி, நீங்க போய் அனிதாவை கூட்டிட்டு வாங்க. அனிதாவியா? என்ன ருத்ரா, என்ன ஆச்சு? பரம்பரை நகைங்க எல்லாத்தையும் அவகிட்ட கொடுக்கணும். அதுக்கு தான் போய் கூட்டிட்டு வாங்க. இதுதான் ஆரம்பம். இதுக்கப்புறம் நாம நினைச்ச மாதிரியே காய நகர்த்த வேண்டியதான். சரி ருத்ரா, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். அனிதா, அத்தை. அனிதா, நம்ம நினைச்சது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அத்தை, எதா இருந்தாலும் கொஞ்சம் முழுசா சொல்லுங்க. ஐயோ அனிதா, சிவா உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி பரம்பரை நகைய உன்கிட்ட ஒப்படைக்கணுங்கிறதுக்காக ருத்ரா உன்னை கூட்டிட்டு வர சொல்லிருக்கா. அத்தை, கூடிய சீக்கிரமே ருத்ரா சாம்ராஜ்யத்துல இருந்து ஒவ்வொன்னா நம்ம கைக்கு வரப்போகுது. ஆமா அனிதா, அது என்னமோ உண்மைதான். முதல்ல கம்பெனியோட சேர்மன் போஸ்ட வாங்கிட்ட, இப்போ பரம்பரை நகையே உன்னை தேடி வருது. என் வாழ்க்கையில இப்பதான் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி, வா வா வா, அங்க உனக்காக ருத்ரா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வா அனிதா. அனிதா, உன்னை எதுக்காக நான் வர சொன்னேன்னு தெரியுமா? தெரியல மம்மி, அத்தை எதுவுமே சொல்லல. நீங்க கூப்பிட்டதா சொன்னாங்க, அதான் உடனே வந்துட்டேன். இந்த பரம்பரை நகைங்க எல்லாமே எங்க அம்மா எனக்கு கொடுத்தது. இப்ப நான் இதை உனக்கு கொடுக்கறேன். இந்த நகைங்க எல்லாமே நம்மளோட ரத்த சொந்தத்துக்கு தான் போய் சேரணும். அதான் இதை நான் மனசார உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். வாங்கிக்கோ. இந்த சக்தி இங்க இருக்கிற வரைக்கும் எதுவுமே என் பொண்ணுக்கு ஒழுங்கா நடக்காது. கூடிய சீக்கிரமே இவளை முடிச்சிடணும். வார்த்தைக்கு வார்த்தை ரத்த சொந்தம்னு சொன்னாலே கரெக்டா அந்த தட்டு இப்ப பரம்பரை வாரிசு கைக்கு போயிடுச்சே. என்னங்க இது? அபசகுணம் மாதிரி நகை கொடுக்கும் போது கை தவறுது. ருத்ரா, நீ எந்த காலத்துல இருக்க? உனக்கு ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கோ. கை தவறுனாலே லாபம் தான். அதனால நீ நினைச்ச மாதிரியே எல்லாமே நடக்கும். நீ கவலையே படாத. ஆமா ருத்ரா, இந்து சொல்ற மாதிரி இது ரொம்ப இயல்பா நடந்த விஷயம் தானே. இதுக்காக நீ மனசு போட்டு குழப்பிக்காத. சரி, கோயிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டுல சாமி கும்பிட்டுட்டு போயிடலாம். வாங்க. ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப். கரெக்டான ரிப்போர்ட், கம்மியான ரேட்டு.